வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி தை மாத ராசி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கூட வேண்டாத பிரச்சனை, விலகாத தொல்லைங்க வந்து சேரும். புதுசாக எதுவும் முயற்சி செய்யாமல் இந்த 2.25 நாள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க வேண்டியவை நிறைய இருக்குது. சந்திரன் என்பவர் மனோகாரகன். நம் உடலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் கெட்டால் மனமும் நமது உடலும் ஒரு நிலையில் இருக்காது, அன்றைய தினம் மட்டும். ஆகையால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிதாக முயற்சிகளை தவிர்த்து யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது உத்தமம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 29/1/2026 தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:37 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 31/1/2026 தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:34 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியில் சுக்கிர பகவான். தை மாதத்தில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பொருளாதார உயர்வு இருக்கும், திடீர் தனலாபங்கள் வரும். இது ஜோதிட விதி. இது அனுபவத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் 8இல் இருக்கிறார். அதாவது 9ஆம் இடத்தில் இருந்தார், அவர் வக்கரம் பெற்று 8இல் இருக்கிறார். தடைகளும் தடுமாற்றங்களும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும், பொருளாதாரத்தில் பின்னடைவும், செய்யும் தொழிலில் பல வகையான எதிர்ப்புகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துலேருந்து எதுவும் செய்ய மாட்டாரா? செய்வார். குரு பகவான் பலமாக இருக்கும்போது இரட்டிப்பான நன்மைகளை தரக்கூடிய சுக்கிர பகவான் தனக்காரகனே 8ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும். இருந்தாலும் ஒரு கிரகம் அது இருக்கின்ற ஸ்தானத்தில் பலன்களை தராமல் இருக்காது. நன்மைகள் நடக்கும், சந்தோஷம் இருக்கும். பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். அடுத்ததாக சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஏன் நடக்க மாட்டேங்கிறது? நம்ம என்ன செய்தால் நடக்கின்றதுக்காக உங்களுடைய சொந்த முயற்சியால் வெற்றி பெறுவதற்கு பல வகையான திட்டங்களை தீட்டி அதற்காக முயற்சிகளை செய்ய வைக்கும். அடுத்ததாக ராகு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்தில் இருப்பதினால் இவ்வளவு குழப்பங்களும் அலைச்சலும் இருக்கும்போது உடல் நலத்தில் பாதகம் வராமல் இருக்காது. அது பெருசாக பாதகத்தை தராது. ஆனால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதினால் பெரிய சுமைகளாகவும் பெரிய கஷ்டங்களாகவும் வருவது போல் இருக்கும். இன்னும் சில மாதங்கள் மட்டும். அதற்கு பிறகு ராகு பகவானால் பெரிய தொல்லைகளெல்லாம் கொடுக்க மாட்டார். அடுத்ததாக சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற 5ஆம் இடத்தில் இருக்கும்போது கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்களை தருவார். வருமானம் என்பது ஆஹா ஓஹோன்னெல்லாம் சொல்ல முடியாது.
இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சனி பகவான் நல்லதை அள்ளி கொடுக்கணும், ராசிக்கு 11 வரணும். அப்போ தான் மண்ணும் பொண்ணாக மாறும். அது உங்களுக்கு போன வருஷத்தில் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 11 கேது இருந்தார். இப்போ அவர் தான் 10ஆம் இடத்திற்கு போயிட்டார் இல்லையா. 10ஆம் இடம் என்பது கேது பகவானுக்கு பாவகிரகங்களுக்கு நல்ல இடம் என்று சொன்னாலும் தொழில் மாற்றம், இடமாற்றம், பல வகையான மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றமாகப்பட்டது ஜாதகத்தில் பலமான தசாவாக இருந்தால் முன்னேற்ற வழிக்கு கொண்டு செல்லும். இதுதான் உண்மை. அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 8 வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருந்தார், அவர் தான் வக்கரம் பெற்றார். 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன? ஒரு துளி கூட நன்மை நடக்காது. காற்று, மனம், குணம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி இந்த காற்று சுவாசிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் அப்படி அந்த அளவுக்கு கஷ்டம் சேர்ந்துடும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற ஓராண்டு காலம் என்பது மிகவும் கொடுமையானது, கஷ்டங்களை கொடுப்பது. ஆனால் பரவாயில்ல, வக்கரம் பெற்று இருக்கிறார். அதனால் பெரிய அளவில் பாதகத்தை தந்து விடுவார் என்று சொல்ல முடியாது, பாதகமே இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் தடைகள் அதிகமாக இருக்கா, பிரச்சனைகள் தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கா, மன கஷ்டமாக இருக்கா, குழப்பமாக இருக்கா, குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு நிலையில் செயல்பட்டு வழி இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வாங்க, பொறுமையாக இருங்க. இன்னொரு 3 மாதம் தாக்கு பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் குருவால் பல வகையான நன்மைகளை விருச்சக ராசியான நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.